வணக்கம், ஈசிஆர்லேருந்து ஹரி பேசுகிறேங்க. நம்ம ஒரு அழகான ஃபார்ம்லேண்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வர தார் ரோடுங்க இது. பாருங்கள், பக்கத்தில் அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. வீடுங்களாம் இருக்குங்க. பாருங்கள், பக்கத்தில் வீடுங்களாம் இருக்குது. நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க. நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வர என்ட்ரன்ஸ் கேட்டுங்க இது. நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 120 அடி ஃப்ரண்டேஜ் வருங்க. இதில் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டில் சின்ன ஒரு வீடு ஒன்று இருக்குங்க. வாங்க இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி உள்ளே போய் பார்ப்போம். பாருங்கள், இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. இதில் தென்னை மரங்கள்லாம் இருக்குங்க. எல்லாமே காய்க்கக்கூடிய மரங்கள், எல்லா தென்னை மரங்களும் நல்ல வளமான தென்னை மரங்கள். நம்ம ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்கன்னா வாழை மரம், தென்னை மரம், கொய்யா, சப்போட்டா, மாமரம், எலுமிச்சை, நெல்லி, இது போல் எல்லா வகையான மரங்களும் இருக்குங்க. நம்ம ப்ராப்பர்ட்டியில் கத்திரிக்காய் செடியும் போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி போட்டிருக்காங்க. பாருங்கள், எவ்வளோ அழகான இருக்குது பாருங்கள். இப்போ தாங்க பூ விட்டுருக்கு, இனிமேல் தான் காய்க்கும் கத்திரிக்காய். பாருங்கள், நம்ம ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா போர்வெல், ஈபி, இது போல் எல்லாமே இருக்குங்க. இது வந்து நாகல் மரம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு க்ளீன் பண்ணோங்க. க்ளீன் பண்ணோம்னா சூப்பராகிடுங்க தோட்டம். நம்ம ப்ராப்பர்ட்டி முழுவதுமே ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. இது டோட்டல் எக்ஸ்டெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 68 சென்ட்டுங்க. டோட்டல் எக்ஸ்டெண்ட் 68 சென்ட்டு. இதனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டோட விலை 2,20,000 சொல்கிறாங்க. 2,20,000 சொல்கிறாங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மரங்கள்லாம் எல்லா மரங்களுமே காய்க்கக்கூடிய மரங்கள் தாங்க. இதில் போர் வந்து 3 HP மோட்டார், நல்ல பெரிய மோட்டார் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், சப்போட்டாலாம் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக காய்ச்சிருக்குங்க சப்போட்டாலாம், நல்லாவே இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஃபுல்லாகவே காய்ச்சிருக்கு சப்போட்டா. பாருங்கள், இது எலுமிச்சை மரம், கொய்யா எல்லாமே இருக்குங்க. வாழை மரம் மோஸ்ட்லி நிறைய இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள் ப்ராப்பர்ட்டி. பக்கத்துலலாம் வீடு தாங்க இருக்குது. நல்லா நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒன்று கட்டி ஸ்விம்மிங் பூல் போட்டு பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இது. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் ஈசிஆர் கூவத்தூர் நியரில் லொக்கேட்டாக இருக்குங்க. சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இது. இந்த ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாதீங்க. இதில் ஒரு வீடு இருக்குங்க. அந்த வீடு சொல்லியிருந்தேன் பாருங்கள், 200 ஸ்கொயர் ஃபீட் வீடு. அதை நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம் வாங்க. பாருங்கள், நம்ம சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 கிலோமீட்டர் வருங்க. ஜஸ்ட்டு திருவான்மியூர்லேருந்து 1 ஹவரில் நம்ம ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகிடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஒரு 60 கிலோமீட்டர் வருங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ப்ராப்பர்ட்டி. நல்ல ஒரு அழகான ப்ராப்பர்ட்டிங்க இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போரு, சர்வீஸு, இபி எல்லாமே இருக்குது.
ஸோ அதனால் நம்ம எடுத்து ஜஸ்ட் ஒரு க்ளீன் பண்ணோம்னா சூப்பராகிடுங்க இந்த தோட்டம். மரங்கள் பார்த்திங்கன்னா எல்லா மரங்களுமே இருக்குதுங்க இதில். பாருங்கள், பக்கத்துலலாம் வீடுங்கள்லாம் இருக்குது. இந்த பக்கமும் வீடு இருக்குது. இங்கே முன்னாடி ஜஸ்ட்டு வீட்டுக்கு முன்னாடி மட்டும் கத்திரிக்காய் போட்டிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். க்ரீனிஷாக வாழை மரங்கள்லாம் இருக்குது பாருங்கள். இதுதாங்க நம்ம சொன்ன வீடு. 200 ஸ்கொயர் ஃபீட்டில் சின்ன ஒரு வீடு, ஷெட் மாதிரி போட்டு எல்லா பொருட்களையும் உள்ளே வைக்கிறதுக்காக செட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல ஒரு அழகான லேண்டுங்க. புஞ்சை லேண்டு தான் இது. சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. இந்த ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ. இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கவங்க கால் பண்ணுங்கள்.